அருமை தமிழ் சொந்தங்களுக்கு எனது இனிய வணக்கம். இப்பொழுது நான் பேசப்போகின்ற ஒரு தலைப்பானது ஒரு விரிவான அலசல். அதாவது தேர்தல் கமிஷனுக்கு அதிகாரம் இருக்கிறது. என்ன அதிகாரம்? தேர்தல் என்ற தேர்தல் அனௌன்ஸ் பண்ண நாளில் இருந்து தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வர்றது வரை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இந்த தமிழ்நாடு அரசு இயந்திரம் இயங்கும் என்பது. இந்த தமிழ்நாடு மட்டுமல்ல, எல்லா மாநிலங்களும் அரசு இயந்திரங்கள் அப்படித்தான் இயங்கும். அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் இது கொஞ்சம் விரிவான வீடியோ, தயவுசெய்து கேளுங்க. கேட்குறது மட்டுமில்லை, பகிரவும் செய்யுங்க. பகிர்றது மட்டுமில்லை, என்னுடைய சேனலை சிந்தியுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போது நீங்கள் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த தேர்தல் கமிஷன் இப்போ தேர்தலுக்கு தேவையானதுக்கு டிஜிபி இப்போ டிஜிபி புதுசாக போட்டிருக்கிறாங்க. அப்போது அவங்க புதுசாக அப்பாயின்ட் பண்ணிடுறாங்க. தலைமைச் செயலாளரை மாற்றுறதுக்கும் அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. அரசியல் சட்டத்தில் இடம் இருக்குது. நல்ல விஷயந்தான். அது நியூட்ரலாக நடக்கணுங்கிற நோக்கத்தில் அந்த நேரத்திலேயே அந்த மாதிரி ஒரு அரசியலை சட்டத்தை அமைச்சிருக்கிறாங்க. பாராட்டுக்குரிய விஷயம். அது பெரியவங்களுக்கு, பழைய ஆட்களுக்கு. இப்போது நான் கேட்குறது என்னன்னு சொன்னால், இப்படி இவங்களை மாற்றிட்டா எலெக்ஷன் முடிச்சிருவீங்க. இவங்க எப்படி செயல்படுறாங்கிறது ஒரு புறம் இருக்கட்டும். இவங்க எலெக்ஷனை முடிச்சுட்டு நீங்கள் போயிடுவீங்க. புதுசாக ஒரு அரசு வரப்போகுது. அந்த அரசுக்கு கீழே யார் பணியாற்றுவா? நீங்கள் வேண்டான்னு சொல்லி ஒதுக்கி வச்சவங்க தானே பணியாற்றுவாங்க. அவங்க எப்படி அவங்க நேர்மையில் சந்தேகம் கொண்டு தானே நீங்கள் மாற்றுறீங்க. தேர்தல் கமிஷனு சந்தேகம் கொண்டு தானே மாற்றுது. அவர்கள் நியூட்ரலாக இருக்க மாட்டாங்க, நியாயமாக இருக்க மாட்டாங்க, தேர்தலை முறையாக நடத்த மாட்டாங்க அப்படிங்கிற சந்தேகத்தில் தான் மாற்றுது. ஆனால் தேர்தல் முடிந்து புதிய அரசு பதவியேற்ற பின் இதே நபர்களை கொண்டு தான் இங்கே ஆட்சி நடத்தப் போகிறது. இவர்கள் தான் அரசு இயந்திரமாக இயங்குவார்கள். அப்படி என்றால் இவர்கள் மீண்டும் அந்த ஏற்கனவே எதற்காக நீங்கள் மாற்றப்பட்டீர்களோ அதுக்கு அந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் அந்த கட்சிக்கு சாதகமாக அனைத்து காரியங்களையும் செய்வார்கள். அனைத்து காரியங்களில் என்று சொல்லும் பொழுது கண்டிப்பாக ஊழல் அதில் வந்துவிடும், லஞ்சம் அங்கே வந்துவிடும். இப்போவே சும்மா நிர்வாகம் திமுக பொறுத்த மட்டும் அதிகாரிகள் தான் நடத்துகிறாங்கன்னு சட்டமன்ற உறுப்பினர் வேல்பு ஒரு கம்ப்ளைண்ட்டை பண்ணியிருக்கார். மினிஸ்டர்ஸ் அதாவது திமுக அதிமுக மினிஸ்டர்ஸ் எல்லாம் சுய சிந்தனைங்கிறது கிடையாது. அது காமராஜ் காலத்தோடு போச்சு. அவங்க தான் தன்னிச்சையாக நடவடிக்கை எடுப்பாங்க. அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிளை சொல்ல போகிறேன். இப்போது நீங்கள் அவங்க எப்படி அந்த அதிகாரிகளை நடத்துனாங்க, அன்றைக்கு இப்படியே அதிகாரிகளை மாற்றிக்கிட்டு இருந்தாங்க. தேர்தல் அதிகாரிகளை டிரான்ஸ்ஃபர் பண்ணது அன்றைக்கி நடந்ததா? எல்லாம் இப்போ தானே நடக்குது. குறிப்பாக திமுக அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தான் நடக்குது. அப்போ இங்கே தானே தப்பு ஆரம்பிக்குது. இதற்கு உதாரணமாக நான் ஒன்று சொல்லணுன்னா என்ன சொல்கிறதுன்னு சொன்னால், அதிகாரிகளை எப்படி வேலை வாங்கணுங்கிறதுல கைதேர்ந்தவர் பெருந்தலைவர் தான். ஆமாம், குந்தா நீர்த்தேக்க திட்டம் கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்குது. அந்த குந்தா நீர்த்தேக்க திட்டத்தை அணையை கட்ட சொல்லி, அணையை கட்டுறதுக்கு ஒரு பார்வையிடுறாரு. போய் பார்வையிட்டுட்டு அந்த அணையை கட்டுறதுக்கு ஒரு திட்டம் போடுங்க, எவ்வளோ எஸ்டிமேட் அப்படின்னு சொல்லி யார்கிட்ட சொல்கிறாரு? பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர்கிட்ட சொல்கிறார். தலைமை பொறியாளரும் அதற்கான திட்டத்தை தயாரிக்கிறார். திட்டத்தை தயாரித்து அவர் ரிப்போர்ட்டை கொடுக்குறார். யார்கிட்ட? பெருந்தலைவர்கிட்ட கொடுக்குறார். அப்போது கொடுத்து அவர்கிட்ட ஐயா இந்த இருக்குது இது ரிப்போர்ட்டு, சரியா நீங்கள் ரிப்போர்ட்டை தந்துட்டீங்க, அதனுடைய விஷயத்தை தெளிவாக சொல்லுங்கள், அது சுருக்கமாக சொல்லுங்கள், எனக்கு அதில் எவ்வளவு செலவாகும், எவ்வளவு சாத்தியக்கூறுகள் என்னங்கிறத சொல்லுங்கள் அப்படிங்கிறார். ஐயா அதில் அணை கட்டுறதுனால எந்த பலனும் கிடையாது அப்படிங்கிறார். என்ன பலனும் கிடையாதுன்னா எப்படி அப்படின்னு ஒரு திருப்பி கேட்குறாரு. நீங்கள் இன்னொன்று தெரிஞ்சுக்கணும், கூட சில அமைச்சர்களும் இருக்கிறாங்க, காங்கிரஸ் அமைச்சர்களும் இருக்கிறாங்க, எம்எல்ஏக்களும் இருக்கிறாங்க. எப்படியா நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஐயா அந்த சைடில் உள்ள அணை கட்டுறதுக்கு உங்களுக்கு ரெண்டு பக்கமும் உங்களுக்கு தெரியும், எல்லா அணையுமே இரண்டு பக்கம் நீளமாக மலை இருக்கும். அந்த மலைக்கு மத்தியில் அந்த முகத்துவாரம் ரொம்ப குறைவாக இருந்தால் அந்த இடத்துல காங்கிரீட் போட்டு செவரை கட்டி அணையை எழுப்பிடுவாங்க. இதுதான் அந்த ப்ரொசீஜர். அப்போ இந்த ரெண்டு பக்கம் வால் மாதிரி இருக்குது இல்லையா? இந்த வால் ரெண்டு பக்கமும் இருக்கிற வால் ஐயா அது மணல் தன்மை கொண்டதாக இருக்குது.
அது ரொம்ப சாலிடிட்டிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் அணையை நம்ம கட்டி நீரை தேக்கும் பொழுது அந்த அணை வந்து தேக்கி பிடிச்சி நிற்கும்போது சைடில் அந்த மலை வந்து பொத்தை மாதிரி இருக்கிறதுனால அது உடைந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் விபத்துக்கள் ஏற்பட்டு ஆபத்து ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. எனவே அதனால் எந்த பயனும் இல்லை, அணை கட்ட முடியாது என்று ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துட்றாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை கொண்டு கொடுத்த உடனே பெருந்தலைவர் உடனே அடுத்த செகண்ட் கேட்குறாரு, அதான் அதான் சிந்தனை, அதுதான் அறிவு. அடுத்த சிந்தனையில் கேட்குறாரு, அடுத்த வார்த்தை கேட்குறாரு, நீங்கள் எந்த பல்கலைக்கழகத்தில் படித்தீர்கள் ஐயா என கேட்கிறார். அவர் நடுங்கி போய்விட்டார். பொதுப்பணித்துறை பொறியாளர் நடுங்கி போய்விட்டார். எந்த துறையில் ஏனையா அப்படி கேட்கிறீர்கள் என்று கேட்கிறார். அதற்கு பெருந்தலைவர் சொல்கிறார், இல்லையா, அணையை கட்டுறதுக்கு சொல்லித்தந்த அந்த பல்கலைக்கழக பாடத்திட்டம், நல்லா கவனிங்க, அணையை கட்டுவதற்கு சொல்லித்தருகின்ற அந்த பாடத்திட்டம் அணையை கட்டும்போது இது போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டால் அதை எப்படி சரி செய்வது என்பதற்கு சொல்லித்தரவில்லை அல்லவா? அங்கே பாடத்திட்டத்தில் அப்படி என்றால் பாடத்திட்டத்தில் தவறு இருக்கிறது. அந்த தவறை நாம் திருத்திவிட்டால் இது சரி பண்ணிடலாம் இல்லையா அப்படின்னு எங்கே சுற்றி இப்படி வராரு பாருங்க. இதுதான் நிர்வாகம், இதுதான் தலைவர், இதுதான் முதல்வர். அப்போ அப்படி சொன்ன உடனே அவர் இன்ஜினியர் ஷாக் ஆகிடுறாரு. ஷாக் ஆகி, ஐயா ஏன் ஐயா அப்படி கேட்குறீங்க, சென்னை பல்கலைக்கழகத்தில் தான் ஐயா நான் படித்தேன் அப்படின்னு. அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, ஐயா நான் திருப்பி ஒரு தடவை அதை பார்த்துட்டு வரட்டும் ஐயா, ரிவ்யூ பண்ணிட்டு வாரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ரிப்போர்ட்டை கையில் வாங்கிக்கிட்டு திரும்பி போயிடுறார் பொறியாளர். போன பிறகு கூட இருக்கிறாங்க இல்லையா அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும், அவர்களுக்கு ஒன்றும் புரியலை. ஐயா நாங்கள் தெரியாமல் தான் கேட்குறோம், என்னையா இது, எங்களுக்கு ஒன்றுமே புரியலையே. அவர் என்னடானா அணை திட்டத்துக்கு பிளானை கொண்டு கொடுக்குறாரு, நீங்கள் கேட்குறீங்க இப்படி இந்த மாதிரி அணை கட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா என்னென்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவர் சொல்கிறார், ஐயா அந்த உள்ளே இருக்கக்கூடிய எஸ்டேட் ஓனர்ஸ் அவ்வளோ பேர்கிட்டையும் அவர் கைவிட்டு வாங்கிட்டார்னு எனக்கு தெரியும்னு அவர் சொன்னது. அது எனக்கு தெரியும், ஆனால் அவர் மிக திறமையான பொறியாளர். அந்த பொறியாளரை நாம் பயன்படுத்த வேண்டும், பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நான் இப்பொழுது நேரடியாக நான் அதை சொல்லிட்டேன்னா அவர் என்ன செய்வார், வருத்தப்பட்டுருவார், கோவப்படுவார். கோவப்பட்டால் காட்ட முடியாட்டாலும் வருத்தப்பட்டு மனம் நொந்துருவார். சமயங்களில் ராஜினாமா முடிவு கூட போகலாம். ஆனால் அவர் மிக திறமையான பொறியாளர். அவருடைய திறமை நமது நாட்டின் வளத்துக்கு பயன்பட வேண்டும். அப்படி என்றால் அவர் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அவர் இது போன்ற தவறுகளை தொடர்ந்து செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் அவரை நேரடியாக நான் குறிப்பிட்டு சொல்லவில்லை, மாறாக மறைமுகமாக இது போன்று சொன்னேன். சொன்ன உடனே அவரும் புரிஞ்சுக்கிட்டு போய் இனி 6 மாதம் திருப்பி ரிப்போர்ட் எழுதி கொண்டு வருவார் பாருங்கள் அப்படிங்கிறார். அதே மாதிரி திருப்பி அந்த ரிப்போர்ட்டை வந்து ரிவைஸ் பண்ணி கொண்டு வர்றார். ரிவைஸ் பண்ணி கொண்டு வரும்போது அதில் அணை கட்டப்படுகிறது. அதுதான் இன்று வானுயர நிமிர்ந்து நிற்கின்ற குந்தா நீர்த்தேக்க திட்டம். இது போன்ற திட்டங்களை செயல்படுத்துவதற்கு அறிவுத்திறன் வேண்டும். அறிவுத்திறன் வந்து இல்லாதவர்கள் எவரும் இல்லை. கட்சியை நடத்துவதற்கு உங்களுக்கு அறிவு இருக்கிறதல்லவா? கட்சியில் அங்கே தப்பு நடக்குன்னா அங்கே கண்டுபிடிக்கிறது, உனக்கு துரோகம் பண்ணான்னு அதை கண்டுபிடிக்கிறது, இதுக்கெல்லாம் உனக்கு அறிவு வேலை செய்தில்லை. அப்போது உன்னுடைய அறிவு வந்து நல்ல வழியில் பயன்படுத்தப்பட்டால் நீங்கள் திறமையான முதல்வராக செயல்படுவீர்கள். இதில் முதல்வர் திறமை தான் முக்கியம். நம்ம முதல்வர்கள் இப்போ சமீப காலமாக வந்துகிட்டு இருக்கிற முதல்வரில் எனக்கு யாருமே நல்லெண்ணத்தோடு செயல்படக்கூடிய முதல்வராக தெரியலை. பேரறிஞர் அண்ணாவுக்கு பிறகு அவர் 1.5 வருஷம்தான் இருந்தார். ஆனால் அவர் உண்மையிலே ஒரு நல்லெண்ணமாக இருந்தது. மற்றபடி எம்ஜிஆர் ஒரு 2.5 வருஷம் அவர் சிறப்பான ஒரு இதை கொடுத்தார். அதுக்கு பிறகு வந்த முதல்வர்கள், அது கருணாநிதியாக இருந்தாலும் சரி, ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, அல்லது இவர் பழனிசாமியாக இருந்தாலும் சரி, அல்லது ஓபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவர்கள் வந்து தனது திறமையை வளர்த்து கொள்வதற்கு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. எனவே இது போன்றவர்கள் தோன்றி வருவார்கள், சிந்தனையாளர்கள் தோன்றி வருவார்கள், அறிவாளிகள் தோன்றி வருவார்கள். அவர்களை நாம் தெளிந்து தேர்ந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும். காமராஜரை தோற்கடித்தது போல்
நாம் தோற்கடித்து விடக்கூடாது. அவர்களை பயன்படுத்த வேண்டும், அவர்களை அணைத்து கொள்ள வேண்டும். அப்பொழுது தான் நமக்கு நல்லது நடக்கும். இதை சொல்லும் பொழுது பெரியார் கூற்றே ஒன்றை நான் சொல்ல வேண்டி இருக்கிறது. 1968 கரூர் மாநாடு ஒன்று நடந்தது, பெண்களுக்கான மாநாடு. அந்த மாநாட்டில் தான் அவருக்கு பெரியார்னு பட்டம் கொடுத்தாங்க. அங்கே பெண்கள்லாம் சேர்ந்து பட்டம் கொடுத்தாங்க. அந்த நேரத்தில் காமராஜர் ஒரு பெரியார்கிட்ட ஒரு பேட்டி கேட்குறாங்க. என்ன பேட்டின்னு சொன்னால், ஐயா இந்த மாதிரி அப்போது தேர்தல் வரக்கூடிய நேரம் இல்லையா, அந்த நேரத்தில் பேட்டி கேட்கும்போது, ஐயா நம்ம நாட்டுக்கு எப்படி நீ வெளிச்சங்கள் வரணும் என்ன, நான் பாருங்கள், ஒரு சும்மா சாதாரணமாக ஒரு நிருபர் ஒரு கேள்வி கேட்குறான், நீங்கள் எப்படி ஆட்சி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவ்வளோ பெண்கள் சார்பாக கேட்குறாங்க. அவர் உடனே அடுத்த வார்த்தை சொல்கிறார், பச்சை தமிழன் காமராஜர் ஆட்சியை விட்டுவிடாதீர்கள். அவரை இன்னும் 10 ஆண்டுகளுக்கு, நீங்கள் குறைந்தபட்சம் 10 ஆண்டுகளுக்கு அவரது ஆட்சி நமக்கு வேண்டும். அப்பொழுது தான் நமது தமிழ்நாடு முன்னேறும் என்று சொல்லி அன்றே சொன்னவர் யார்? பெரியார். திமுக அதிமுகவுக்கெல்லாம் முன்னோடி, எங்களுடைய வழிகாட்டி இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லையா. அவர் யாரைத்தான் சொன்னார்? பச்சை தமிழன்னு பெருந்தலைவர் காமராஜரை சொன்னார். மேலும் குறைந்தபட்சம் 10 ஆண்டுகளுக்கு அவரது ஆட்சியை அவர் பொறுப்பிலிருந்து விட்டு விடாதீர்கள், அவரை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். முதலமைச்சராக அவரே தொடர வேண்டும் என்று அவருக்கு ஆதரவு கொடுத்தார். ஆனால் நாம் என்ன செய்தோம்? 1967 அவரை தோற்கடித்து வீட்டுக்கு அனுப்பணும். அந்த பாவம் நம்மளை சும்மா விடுமா? நாம் செய்தது பாவம் தானே. அவரை தோற்கடிக்கப்பட வேண்டிய ஆளாக அவர். எப்படி மனுஷன், எவ்வளவு பெரிய சிந்தனையாளர், எப்படிப்பட்ட ஏழை பங்காளர், கர்ம வீரர், எத்தனை பாராட்டுக்கள். அவரை நம்ம தோற்கடித்து அந்த வேதனையை தான் நம்ம இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். எனவே நல்லவர்களை அடையாளம் கண்டு வரும் தேர்தலில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும். தமிழகம் சிறக்க வேண்டும். தமிழகம் சிறப்பதற்கு நல்லவர்கள் தேவை, நல்ல சிந்தனையாளர்கள் தேவை. அதோடு எனது சேனலையும் இது போன்ற வரலாற்று செய்திகள் நான் பதிவிட்டு கொண்டே இருப்பேன். அது வீடியோவில் வரும், ஷார்ட்ஸில் வராது. வீடியோவையும் தயவு செய்து பாருங்கள். என்னுடைய எனக்கு ஒரு ஆதரவு தாருங்க. அப்போ தானே எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். இப்போ நான் அந்த ரிட்டையர்ட் ஆன பிறகு நான் இதெல்லாம் செய்கிறேன்னு சொன்னால் எனக்கு ஒரு செல்ஃப் மோட்டிவேஷனில் செய்கிறேன். எனக்கு கொஞ்சம் வரலாறுகள் நிறைய தெரியும், பொலிட்டிக்கல் வரலாறு, அரசியல் வரலாறுகள் நிறைய தெரியும். அதையெல்லாம் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவாக நான் உங்களுக்கு வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பேன். உங்களுக்கு அரசியல் அறிவை வளர்க்குறதுக்கு நான் கண்டிப்பாக பயன்படுவேன் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.